வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உடல் சோர்வு. நிறைய லேடிஸ் பாருங்கள் சொல்கிறது உண்டு, காலையில் எந்திரிச்ச உடனேம்மா என்னால் எந்திரிச்சு வேலை செய்யவே முடியல, ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்வாங்க. நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா தூங்குறம்மா. நல்லா சாப்பிட்றீங்களா? நல்லா சாப்பிட்றம்மா. ரத்தம் சோகை ஏதாவது இருக்கா? ஹீமோகுளோபின் கவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்களா? 12 கிராம் இருக்குமா. ரத்த சோகையும் பெருசாக இல்லை, எந்த நோயும் இல்லை, நல்லா இருக்கேன், டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணிட்டாங்க, எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சோர்வு மட்டும் மாறவே மாட்டேங்குதுமா. சர்க்கரை இருக்கா? சர்க்கரையும் இல்லைம்மா, ஆனால் சோர்வு மட்டும் மாறவே மாட்டேங்குதுமா அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இந்த உடல் சோர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுகர் இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க. ரெண்டாவது பாருங்கள், அனிமிக்கா இருக்கீங்களா, ரத்த சோகை இருக்கா, போதுமான அளவுக்கு ரத்தம் இருக்கா அப்படின்றது ரெண்டாவது பார்க்கணும். மூணாவது உங்களோட பிளட் ப்ரெஷர் பார்க்கணும், பிபி நார்மலாக இருக்கா பார்க்கணும். நாலாவது தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா பார்க்கணும். இது எல்லாமே பார்க்குறீங்க, இது எல்லாமே நார்மல். இப்போ பேஷண்ட் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நல்லா தூங்குறீங்களா, அதையும் பாருங்கள். இது எல்லாமே நார்மல், எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் இல்லை, நான் ஃப்ரீயாக தான்மா இருக்கேன், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆனால் உடல் சோர்வு மட்டும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் உணவு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மாற்றணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ ரத்த சோகை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாருங்கள் இரும்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குது, தைராய்டு பிரச்சனை சரி செய்யக்கூடிய உணவு முறைகள் அப்படின்றது நாங்கள் இந்த ஒரு இதிலே சொல்லியிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இந்த சேனல்லே பேசியிருப்போம், அதையும் பார்த்துக்கலாம். ஆக உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த காரணத்தை நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள். காரணத்தை ட்ரீட் பண்ணிவிட்டு பேஷண்ட் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணிங்க. இல்லைங்க எனக்கு ரத்தமும் கம்மி இருக்குது, தைராய்டு பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் ரத்தம் கம்மி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னாலும் இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம். தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தூங்கிடணும், ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அப்போ என்னென்ன மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னும் போது, தினம்தோறும் ஒரு பழம். அந்த பழம் அப்படின்றது பொதுவாக நாங்கள் ஜூஸ் சஜஸ்ட் பண்ணுறது இல்லைங்க, பழமாக சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு பழம் பிடிக்காதுங்க, நாங்கள் ஜூஸாக தான் குடிப்போம் அப்படின்னா நீங்கள் குடிச்சிக்கோங்க. அதில் தேன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ என்ன பழம் எடுக்கலாம்? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். தினம்தோறும் பெரிய மாதுளம்பழம் அப்படின்னா 1 எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி மாதுளம்பழம்னா 2 மாதுளம்பழம் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்ல 1 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு அந்த மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி குடிங்க. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னாடியாமா அப்படின்னா நீங்கள் ஒல்லியாக இருப்பீங்க அப்படின்னா இந்த மாதுளம்பழம் ஜூஸு காலையில் எந்திரிச்ச உடனே குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. நாங்கள் ரொம்ப குண்டாக இருப்போமா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி குடிங்க. மாதுளம்பழம் ஜூஸ் மட்டும்தான் குடிக்கணுமா அப்படின்னா இல்லைம்மா, ஒரு நாள் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், ஒரு நாள் பாருங்கள் ஆப்பிள் ஜூஸ் குடிங்க, ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் ஜூஸ், இந்த ஏபிசி ஜூஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது குடிங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால், வெறும்னே 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, அந்த தேங்காயை மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்கோங்க. அந்த பால் அரைக்கும் போதே, தேங்காய் அரைக்கும் போதே கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டுக்கோங்க, போட்டு நல்லா அரைச்சி அதை புழிஞ்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கோங்க, அந்த தேங்காய் பால் குடிங்க. ஒரு நாள் காட்டு நெல்லிக்காய், 2 காட்டு நெல்லிக்காய் போட்டு அந்த காட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா கத்தாழை, சோத்து கத்தாழை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சோத்து கத்தாழை கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி ஐஸ் போட்டு அதில் பார்த்திங்கன்னா தேன் போட்டு அந்த ஜூஸ் குடிங்க, குமரி ஜூஸ் அது குடிங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா, 1 புடி கொத்தமல்லி, 1 புடி புதினா எடுத்துக்கோங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி ஒரு பகுதி போடுங்க, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, தேன் போட்டு நல்லா அடித்து வடிகட்டி அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா அடித்து வடிகட்டி அதுக்கப்புறம் தேன் போட்டு குடிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜூஸு அப்படின்றது குடிங்க. இன்னொரு நாள் நம்ம என்ன குடிக்கலாம் அப்படின்னா, ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, அந்த வாழைப்பழம் செவ்வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, பச்சை வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, மஞ்சள் வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அதில் தேன் போட்டு ஒரு கிளாஸ் பால் ஊற்றி அந்த ஜூஸ் மில்க் ஷேக் குடிங்க. இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மில்க் ஷேக் கண்டிப்பாக குடிங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னமே சொன்ன மாதிரி ஒல்லியாக இருக்கீங்கன்னா காலையில் டீ காஃபி குடிங்க, மில்க் ஷேக் குடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க. குண்டாக இருக்கீங்க அப்படின்னா டீ காஃபி குடிங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிடுங்க. இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பழம் நீங்கள் எடுக்கிறது மில்க் ஷேக்காவோ ஜூஸாவோ குடிச்சிக்கோங்க. மதியானம் தினம்தோறும் ஒரு முட்டை அப்படின்றது எடுத்துக்கோங்க. நாங்கள்
சைவமா அப்போ பிரச்சனை இல்லை, முட்டை கட் பண்ணிவிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் தினம்தோறும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான்வெஜ் சாப்பிடாதவங்க மதியானம் சாதம் அப்படின்றது சாதா அரிசிக்கு பதில் பாரம்பரிய அரிசி அப்படின்றத எடுத்துக்கோங்க. பாரம்பரிய அரிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா கல்லுண்டை சம்பா, காட்டு யானம் இப்படின்ற அரிசி வரும். இந்த அரிசிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். காட்டு யானம், கல்லுண்டை சம்பாலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த கல்லுண்டை சம்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குஸ்தி வீரர்களுக்கெல்லாம் இந்த கல்லுண்டை சம்பா, போர் வீரர்களுக்கெல்லாம் இந்த கல்லுண்டை சம்பா தான் கொடுப்பாங்களா. மசில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு, நல்ல தெம்பு கிடைக்கிறதுக்கு, டக்குன்னு வந்து அவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி காட்டு யானை அரிசியும் பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பயிர்கள் வந்து ரொம்ப பெருசாக வளருமா, பின்னாடி யானை இருந்துச்சுன்னா கூட தெரியாதா அந்த அளவுக்கு உயரமாக வளருமா அந்த பயிர். அதனால் அதுக்கு காட்டு யானோ அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அந்த அரிசியை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது யானை போல் பலம் வரும் அப்படின்னு. இவங்களுக்கு எந்த நோயும் பெருசாக இல்லை, ஆனால் உடம்பு சோர்வாகவே இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த நல்ல தெம்பு, எனர்ஜி அப்படின்றது சர்ப்ளஸாக கிடைக்கும். அந்த சோர்வு அப்படின்றது இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மதியான சாப்பாட்டில் கம்பல்சரி ஒரு கப்பு தயிர் அப்படின்றது எடுத்துக்கோங்க. ஈவினிங் நேரம், அதாவது மாலை நேரங்களில் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு முட்டை சாப்பிட சொன்னோம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க என்ன பண்ணுங்கள், மாலை நேரங்களில் ஏதாவது ஒரு பயிறு வகைகள் நம்ம சுண்டலாக சாப்பிட்ணும். அந்த பயிறுகளை சாதாரணமாக சாப்பிட்றத விட ஊற வச்சு முளைக்க வச்சு முளைக்கட்டின பயிறுகளை நம்ம சுண்டலாக சாப்பிடும்போது நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்றது அதிகமாகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இரவு நேரங்களில் நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னா நம்மளுக்கு சிறுதானிய உணவு அப்படின்றது பெஸ்ட்டு. இந்த சிறுதானிய உணவுலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, சாமை, சோளம் இப்படி தனித்தனியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, இடியாப்பம், புட்டு, பூரி, சப்பாத்தி இதெல்லாம் கூட நம்ம செய்யலாம் சிறுதானியத்தில். அந்த மாதிரி அடை அப்படி செஞ்சு சாப்பிட்றதோ செய்யலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இப்போ மொத்த சிறுதானியங்களும் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு கிரெயின்ஸ் அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் ஊற வச்சு முளைக்க வச்சு காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சு அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடை, தோசை இந்த மாதிரி சாப்பிட்லாம். சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல எனர்ஜி அப்படின்றது கிடைக்கும். நம்மளுக்கு எப்போ பாரு சோர்வு இருந்துகிட்டே இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஆனால் சோர்வு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது பிளட் ப்ரெஷர் வந்து சட்டுன்னு குறையிறதுனாலையும் வரும். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு இனம் புரியாத சோர்வு, எந்த காரணமே இல்லாத சோர்வு அப்படின்னாலும் காணாமல் போயிடும். ரத்தம் கம்மிங்க, அதனால் சோர்வு அப்படின்னாலும் இந்த உணவு முறைகளில் நம்மளுக்கு ரத்தம் வந்து பாருங்கள் நல்ல உற்பத்தி ஆகும், நம்மளுக்கு சர்ப்ளஸாக கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 15 மில்லிகிராம் அயன் தான் தேவை. இப்போ நம்மளுக்கு ரத்தம் கம்மி அப்படின்னாலே எத்தனையோ அனீமியா இருக்குது, ரத்த சோகை இருக்குது அப்படின்னாலும் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக நிறைய பேருக்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு சாதாரணமாக 15 மில்லிகிராம் அயன் தேவை. இந்த 15 மில்லிகிராம் அயன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா கிடச்சிடுதுங்க. கவுச்சி சாப்பிடாதவங்க எனக்கு அயன் வேணும் அப்படின்னா நான் டெய்லி 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறேன், டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிறேன், எனக்கு இரும்பு சத்து கிடச்சிடுமா, நான் டெய்லி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறேன், இரும்பு சத்து கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்க வாய்ப்பு கிடையாதுங்க. மாதுளம்பழத்துலேருந்தே ஒரு நாளைக்கு 15 மில்லிகிராம் அயன் வேணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 4லேருந்து 5 கிலோ மாதுளம்பழம் சாப்பிடணும். அதே மாதிரி பேரிச்சம்பழத்துலேருந்தே ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னா 1.5 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிட்ணும். கறிவேப்பிலையிலேருந்தே ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னா 1/4 கிலோ கறிவேப்பிலை வாங்கணும், ஒரு புடி எடுத்து வச்சுட்டு ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி 200 கிராம் கறிவேப்பிலை சாப்பிடணும். பீட்ரூட்லேருந்தே ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படின்னா 2 கிலோ பீட்ரூட் சாப்பிடணும். இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக ஓரளவுக்கு அந்த 15 கிராம் இரும்பு சத்தை நம்ம வந்து கோப்பப் பண்ணுறதுக்கு கீரை, ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஒரு கட்டு கீரை கூட சாப்பிடலாம், இல்லை அரைக்கட்டு கீரை பொரியல் அப்படின்றது பண்ணலாம். அதில் ஒரு நாளைக்கு தேவையானது கொஞ்சம் கிடச்சிடுமா. கொஞ்சம் நான்வெஜ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சர்ப்ளஸாக கிடைக்குமா. நான்வெஜ் நாங்கள் சாப்பிட்றதுல செய்வோம், அப்போது ஒரு நாளைக்கு அரைக்கட்டு கீரை, ஒரு நாளைக்கு நல்ல ஒரு புடி அளவுக்கு முளைக்கட்டின பயிறு வகைகள் நம்ம சாப்பிட்றது மூலயமா கிடைக்கும். அதுக்கும் மேலே கொத்தமல்லி புதினா ஜூஸ் எடுக்கிறோம், இந்த மாதுளம்பழம் ஜூஸ் எடுக்கிறோம். அதுக்கு மேலே மில்க் ஷேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தியில் மில்க் ஷேக்லலாம் பேரிச்சம்பழம் 2 போடுறோம், காஞ்ச திராட்சை ஒரு 30 போடுறோம் அப்படின்னா கிடச்சிடும். இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த திராட்சை குடிநீர் வாங்க எதுனாலுங்க அதிலருந்தே கிடைக்கணும் அப்படின்னா கஷ்டம். நீங்கள் இந்த மில்க் ஷேக்கில் ஒரு 20 காஞ்ச திராட்சை போட்டுக்கோங்க, 2 பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க, அதுக்கும் மேலே நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து அப்படின்றது கிடச்சிடும்.
அப்போ இரத்த சோகையினால் சோர்வு அப்படின்றதும் காணாமல் போயிடும். தூக்கம் இல்லாமல் சோர்வு அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நல்ல நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அதிமதுரம் லிக்கோரிஸ் அப்படின்றது இருக்குது. இந்த லிக்கோரிஸை வாங்கி வச்சுக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 7 மணிக்காவே, ஒரு 6:30 7 மணிக்காவே ஒரு டம்ளர் பாலில் அதிமதுரம் பொடி ஒரு சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீஸ்பூன் தேன் போட்டு கலந்து குடிக்கிறீங்க அப்படின்னா நைட்டு நல்லா தூங்கிடுவீங்க. அதுக்கும் மேலே சீம சாமந்தி டீ இருக்குது. இந்த சீம சாமந்தி டீ வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. காலையில் சாயங்காலம் 2 நேரமும் நம்ம அந்த டீ குடிக்கும்போது நல்லா தூங்கிடுவோம். அப்போ அதாவது தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய சோர்வாக இருந்தால் இது ஃபாலோ பண்ணால் செட்டில் ஆகிடும். தூக்கமின்மையினால் கூடிய சோர்வு அப்படின்னா இந்த அதிமதுரம் சீம சாமந்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இரத்த குறைபாடு இருக்குது, எதுவுமே தெரில, சோர்வு மட்டும் இருக்குது அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அத்தனை விஷயங்களில் எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சோர்வு அப்படின்றது எனக்கு இருந்துச்சா, நானும் 5 வருஷமாக சோர்வுன்னு இருக்கேன். பெருசாக எனக்கு செட்டில் ஆன பாடே காணோம். ஏகப்பட்ட அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தேன், ஏகப்பட்ட சத்து மருந்துகள் குடித்தேன், அதுலேயும் செட்டில் ஆகலை. ஆனால் இந்த உணவு முறையில் பக்காவாக செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க. ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டிங்க அப்படின்னா இதுக்கு தீர்வு அப்படின்றது சாத்தியம்தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.